எதுக்கு மனுஷன்? கடவுளுக்கு மனுஷன் தேவையா? அவர் நல்லா தானே இருந்தார். நம்ம ஒன்றும் அவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. எதுக்கு மனு வர்க்கம் உண்டாக்கப்படணும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகம்? ஏன்னு சொன்னால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தனித்திருக்க முடியாது. அன்பை கொட்டுறதுக்கு யாராவது வேணும், அன்பை காட்டுறதுக்கு யாராவது வேணும். பாருங்கள், அதனால தான் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைய பெற்றுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்? யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா சம்பாரித்து நல்லா சொத்து எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சுகமாக நல்லா இருக்கிறான்னு வைங்க ஆளுங்க, அவனுடைய குறிக்கோளே எல்லாம் நம்மளே தின்னுட்டு நம்மளே போயிடணும், வேறு யாரோடையும் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, பத்திரமா பேங்க்கில் வச்சு நம்ம நல்லா சாப்பிட்டுவிட்டு நம்ம நல்லா லைஃப்பை என்ஜாய். எவனும் அப்படி யோசிக்கிறது இல்லை. பாருங்கள், என்ன யோசிக்கிறான்? எனக்கு எவ்வளோ செய்ய முடியும், என்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்குது, செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, உள்ளத்தில் அன்பு இருக்குது, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் காட்டுறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு மனைவியை தேடுறான், வாழ்க்கை துணையை தேடுறான். அதுக்கு தான் ஒரு பிள்ளைகளை பெற்றுக்கிறான் இல்லையா? பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் உருவாவதை கண்டு மகிழுகிறான். அவர்கள் நல்ல அறிவுள்ளவர்களாக, குணமுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக வளர்ந்து அவர்கள் நல்லா வாழும்போது இவனுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவர்களில் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவருடைய எதிர்காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுகிறான், நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறான், தன்னுடைய முயற்சியை இன்வெஸ்ட் பண்ணுகிறான், வாழ்க்கையை அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறான் இல்லையா? ஏன்னு சொன்னால் அவனுக்கு அன்பு இருக்கிறது. அவன் அன்பின் பிறவி, கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அவனும் தனித்திருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லிட்டார், மனுஷனை உண்டாக்குனாரு, அவன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்ட்டார். ஏன்னா அவனை தனிமையாக இருக்கிறவனா உண்டாக்கலை கர்த்தர். ஹலோ சொல்லிட்டாங்க, இல்லை பிரதர், இந்த காலத்தில் எதுக்கு வம்பு பிரதர், வேணாம் கல்யாணம்லாம் வேணாம். இந்த பாருங்கள், கடவுள் ஞானி, அவர்கிட்டருந்து கற்றுக்கணும் ஒழிய அவருக்கு போதனை பண்ணக்கூடாது. இதை பாருங்கள் பிரதர், அந்த பாருங்கள், இதை பாருங்கள், நான் சொல்கிறது கவனிங்க. கர்த்தர் சொல்லியிருக்கா தனிமையாக இருப்பது நல்லதில்லை. குடிந்தாலே ஏதாவது கோளாறு நடக்கும். தனிமையாக இருந்தாலே அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். அப்போ காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்குது. பாரு, நான் சிலர் பார்த்துருக்கேன். சில பசங்க, நான் பல வருஷமாக ஊழியறேன், கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஊழியறேன். பாருங்கள், சில பசங்க இங்கேயே கூட பார்த்துருக்கேன், நம்ம இடத்துலையே கூட சில பசங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, நான் தீர்மானம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எல்லாம் பார்த்துட்டேன், நான் இந்த கல்யாணமே எனக்கு வேணாம். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட நிற்பான், இதுதான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன். என்னப்பா கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு அதான் நினச்சேன் நான். கடைசியில் இப்படி ஆகி போச்சு. இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்கிறவங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்குவானுங்க. அதனால் நான் பைபிளை நம்புகிறேன், இவனை நம்புறதில்லை. நான் சொல்கிறத கேட்டுக்க வேண்டியதான் நேரத்துக்கு, ஆனால் கண்டிப்பாக பண்ணிக்குவான். ஏன்னா மனுஷன் அப்படி உண்டாக்கிட்டார், அப்படிப்பட்ட தன்மை அவனுக்கு தேவை.